தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்சுன் இதா புதுலிதும் பிஹின் வஅஊது பில்லாஹி அன் துத்ரிகூஹுன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 பாவங்கள், அந்த 5 பாவங்களை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை நான் தேடுகிறேன். அந்த 5 பாவங்களை நீங்கள் சந்திப்பதை விட்டு அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவலை தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 பாவங்களையும் சொன்னார்கள். மானக்கேடான விஷயங்கள் நம்முடைய சமூகத்தில் பெருகிவிட்டால், எப்படி அது வெளிப்படையாகவே மாறிவிட்டால், மானக்கேடான விஷயங்கள், அசிங்கமான விஷயங்கள், ஃபாஹிஷா என அழைக்கப்படக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே வெளிப்படையாக மாறிவிட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னால் உள்ள சமூகம் சந்திக்காத நோய்களை எல்லாம் அந்த சமூகத்திலே அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் 2வது பாவத்தை சொன்னார்கள், அளவு நிறுவையில் என் சமூகம் மோசடி செய்தால், வியாபாரத்திலே என்னுடைய சமூகம் மோசடி செய்தால் அல்லாஹ் என் சமூகத்தின் மீது பஞ்சத்தை சாட்டுவான். அல்லாஹ் விலைவாசியை உயரச் செய்வான். அநீதமான ஆட்சியாளர்களை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டுவான். 3வது பாவமாக சொன்னார்கள், ஜகாத்தை என்னுடைய சமூகம் தடுத்துக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மழையை நிறுத்தி விடுவான். கால்நடைகள் இல்லை என்றால் மழை அறவே பெய்யாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது பாவத்தை சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை என் சமூகம் மீறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளை என் சமூகத்தின் மீது அல்லாஹ் சாட்டி விடுவான். அவர்கள் கையிலே வைத்திருப்பவற்றை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது பாவமாக சொன்னார்கள், என்னுடைய சமூகத்துடைய தலைவர்கள், பொறுப்பாளிகள் குர்ஆனை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லை என்றால், குர்ஆனுக்கு முன் உரிமை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்குள்ளேயே சண்டைகளையும் பகைமைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு பாவங்களும் பக்கங்களாக விளக்கப்பட வேண்டிய பாவங்கள். ஆனால் சுருக்கமாக பாருங்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸும் நமக்கு எதை சொல்லுகிறது? இந்த பூமியில் எந்த ஒரு முசீபத்தும் விழுவதில்லை, இந்த பூமி எந்த ஒரு பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சந்திப்பதில்லை, பாவங்கள் இந்த பூமியில் விழுந்தாலே தவிர, பாவங்கள் இந்த பூமியில் நிலைத்திருந்தாலே தவிர. மேலும் சொல்ல போனால் எம்முடைய சமூகம் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள், எம்முடைய சமூகம் அனுபவிக்கின்ற சிரமங்கள், எம்முடைய சமூகம் அனுபவிக்கின்ற தோல்விகள், இதுவெல்லாம் இந்த சமூகத்திலே நிலவுகிறது என்றால் அதில் மிக முக்கியமான காரியமாக, அதில் முக்கியமான ஒரு அம்சமாக எம்முடைய பாவங்களும் இடம்பெற்றிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலும் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே உஹது போர்க்களத்திலே நடந்த ஒரு நிகழ்வை எமக்கு பாடமாக சொல்கிறான். பத்ருடைய போர்க்களம் நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான். சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 313 பேர், 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள். ஆனால் எதிரி படையோ 1000க்கும் மேற்பட்ட முஷ்ரிக்குகள், காஃபிர்கள். படைபலம் சூழ முஸ்லிம்களை ஒரு எதிரி படை சந்தித்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கில்லாத, கணக்கு போட முடியாத வெற்றியை அல்லாஹ் பத்ரு போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். உஹது போர்க்களம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அணிகள் பிரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மலையிலே அம்பு எறியக்கூடிய வீரர்களை நிறுத்தினார்கள். அவர்களுக்கு சொன்னார்கள், அம்பு எறியக்கூடிய வீரர்களை நான் கட்டளையிடும் வரை, நான் உங்களுக்கு இறங்குங்கள் என்று சொல்லும் வரை நீங்கள் இந்த மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது என்று. ஆனால் போரிலே காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் புறமுகுது காட்டி செல்வதை பார்த்த அந்த முஸ்லிம்களில் சஹாபாக்களில் சிலர் தங்களுக்குள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு விளக்கங்களை கொடுத்துக் கொண்டு கீழே இறங்க தயாராகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை ஒரு சிறிய கணம் சஹாபாக்களிடத்திலே அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாளாக விளக்கங்களின் காரணமாக மீறப்படும் பொழுது அல்லாஹ் வானத்துடைய உதவியை நிறுத்துகிறான். ஆம், அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா. ஆம், பத்ருடைய போர்க்களத்தில் 2 மடங்கு சோதனையை அவர்களுக்கு கொடுத்தோம். ஆனால் இந்த போர்க்களத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோமே, இந்த போர்க்களத்திலே சோதிக்கப்படுகிறோமே. குல்தும் அன்னா ஹாதா,
இது எங்கிருந்து வந்தது? ஏன் உதவி நிறுத்தப்பட்டது? ஏன் பத்ருடைய போர்க்களத்துடைய வெற்றியை போன்று இந்த உஹதுடைய போர்க்களத்தில் எம்மால் வெற்றியடைய செய்ய முடியவில்லை என்று அவர்கள் கேட்டார்கள். குல்தும் அன்னா ஹாதா, நீங்கள் கேட்கிறீர்கள் இது எங்கிருந்து வருகிறது என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொல்கிறான், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய நஃப்ஸால் வந்தது, உங்களால் ஆனது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சிறிய சுன்னா மீறப்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த உதவியையும் நிறுத்தினான் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் இந்த பூமியில் எதனால் ஏற்படுகிறது? குற்றங்கள் இந்த பூமியில் எதனால் ஏற்படுகிறது? சோதனைகள் இந்த பூமியில் எதனால் ஏற்படுகிறது? ஒரு சமூகம் எதனால் துண்டிக்கப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது? இதனுடைய விடையை இப்போது சொல்லுங்கள். அஸ்ஸுனூபு வல் மஆசி, பாவங்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்று பலர் எண்ணலாம், பாவங்கள் இருந்தால் சோதனை வரும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உலகத்திலே எத்தனையோ பேர் பாவங்கள் செய்கிறார்கள், குற்றங்கள் செய்கிறார்கள், ஆனால் நிஅமத்தில் தான் வாழ்கிறார்கள், சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு தான் வாழ்கிறார்கள், வெற்றியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா? அவர்கள் எப்படி பாவங்கள் இருந்தால் சோதனை வரும் என்று சொன்னீர்கள், ஆனால் இந்த உலகத்திலே அவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்களே என்று கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதற்கும் விடையாக சொன்னார்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா ரஅய்த அல்லாஹ் யுஅத்தில் அப்த மின் அத்-துன்யா அலா மஆசிஹி மா யுஹிப்பு ஃபஇன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு பாவங்களின் காரணமாக அவன் விரும்புவற்றை அல்லாஹ் அளிக்கிறான் என்றால், பாவங்களின் காரணமாக அவனுக்கு அருள்கொடைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், பாவத்தில் அவன் இருந்தாலும் அல்லாஹ் அவன் மீது அளப்பரிய அருளை கொடுக்கிறான் என்றால், அது அருள் அல்ல, அதனுடைய பதில் உண்மையில் அதுவல்ல, அது அல்லாஹ் அவனுக்கு தவணை கொடுப்பது, அல்லாஹ் அவனுக்கு விட்டு விட்டு அவனை பிடிப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தவணை. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹ் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், எப்போது எம்முடைய நினைவை அவர்கள் மறந்தார்களோ, எம்முடைய நினைவூட்டலை அவர்கள் மறந்தார்களோ, அப்போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அல்லாஹ் வானத்துடைய எல்லா கதவுகளையும் அவர்களுக்கு திறப்பான், எல்லா பரக்கத்தும் இருக்கும். உலகத்திலே மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய அருளில் வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியை சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அஹ்னாஹும் பக்தா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை திடீரென்று பிடித்து விடுவான். அல்லாஹு அக்பர். என்ன காரணம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவருடைய உலக வாழ்க்கை குர்ஆனிலிருந்து தூரமாகிறது என்றால், ஒருவருடைய உலக வாழ்க்கை இல்மில் இருந்து தூரமாகிறது என்றால், ஒருவருடைய உலக வாழ்க்கை அல்லாஹ்வில் இருந்து தூரமாகிறது என்றால், ஒருவருடைய உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்துக் கொடுத்த கல்வியில் இருந்து தூரமாகிறது என்றால், அதற்கும் காரணங்கள் என்ன? அஸ்ஸுனூபு வல் மஆசி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வார்த்தையாக சொன்னார்கள், இன்னி லா அஹ்ஸபுர் ரஜுல யன்ஸல் இல்ம கமா யஅலமுஹு பில் ஹதீஅத்தி யஅமலுஹா. ஒரு அடியான் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் நான் எண்ணுகிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையை கவனியுங்கள் முஸ்லிம்களே. ஒரு அடியான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் நான் எண்ணுகிறேன் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் அதற்கு காரணம் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் முஅத்தா என்ற கிதாபை தொகுத்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் 9வது வயதில் அந்த கிதாபை முழுவதுமாக மனனம் செய்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய இல்முடைய அந்த திறமையை பார்த்து, அவர்களுடைய ஹிஃபுடைய அந்த கண்ணியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். தன்னுடைய மாணவனை அழைத்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஷாஃபிஈ அழைத்து ஒரு அறிவுரை செய்தார்கள். இமாம் ஷாஃபிஈ அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கல்பில்
நூரை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன். கேளுங்கள், தங்கத்திலும் மேலாக எழுதப்பட வேண்டிய அறிவுரை, தங்கத்திலும் மேலாக எழுதப்பட வேண்டிய அறிவுரை. ஷாஃபிஈ அவர்களே, என் மாணவரே, முஅத்தாவுடைய கிதாபை மனனம் செய்த ஆச்சரியத்தை பார்க்கிறேன். அல்லாஹ் உம்முடைய கல்பில் நூரை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன். இமாம் ஷாஃபிஈ, அந்த நூரை பாவங்கள் என்ற இருளால் அழித்து விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். அந்த நூரை பாவங்கள் என்ற இருளால் அழித்து விடாதீர்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த இல்ம் ஃபضலானது, சிறப்பானது. அல்லாஹ் இந்த இல்மை, இந்த குர்ஆன் சுன்னாவுடைய இல்மை அல்லாஹ் பாவங்கள் செய்பவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சேர்க்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எல்லா காரணங்களுக்கும் ஏன் ஒருவனால் கியாமுல் லைலை தொழ முடியவில்லை? ஏன் என்னால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழ முடியவில்லை? ஏன் என்னால் அல்லாஹ்வை பற்றி பேசப்படும் பொழுது நேசம் கொள்ள முடியவில்லை? ஏன் என்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசப்படும் பொழுது நேசம் கொள்ள முடியவில்லை? ஏன் என்னால் ஜமாஅத்துடைய தொழுகைகளை தொழ முடியவில்லை? ஏன் என்னால் முதல் வரிசையில் பள்ளியில் கலந்து கொள்ள முடியவில்லை? ஏன் என்னால் மார்க்க சபைகளில் உள்ளத்தோடு ஒன்றியவனாக அமர முடியவில்லை என இப்படி கேள்விகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் தொடர்ந்தால் அதனுடைய விடை என்ன தெரியுமா? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், யா அலி, யா அலி, ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில் லைலி வலா அத்ரி லிதாலிக சபபா. அலி அவர்களே, எனக்கோ அல்லாஹ், அலி அவர்களே, எனக்கோ கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுவதிலிருந்து என்னால் தொழ முடியவில்லை. அந்த அருளிலிருந்து நீங்கி இருக்கிறேன். அதற்குரிய காரணம் எனக்கு தெரியவில்லை என்று அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுவதிலிருந்து நீ தூரமாக இருக்கிறாயா? அன்த ரஜுலுன் கத் கய்யததுக துனூபுக். நீ எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? பாவங்களால் கட்டப்பட்ட, பாவங்கள் உன்னை ஆட்சி செய்யக்கூடிய மனிதனாக நீ இருக்கிறாய். அதனால்தான் கியாமுல் லைலுடைய தொழுகையை நீ தொழ விரும்பினாலும் உன்னால் தொழ முடியவில்லை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நீ எழ முற்பட்டாலும் உன்னால் முடியவில்லை. மார்க்க சபைகளில் உன் உள்ளத்தை நீ ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லை. ஏன்? உன்னுடைய பாவங்கள், அந்த பாவத்தில் உள்ள மனிதனாக நீ இருக்கிறாய் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்